சீமான் அவர்கள் வந்து இதுவரை யாரும் சொல்லாத ஒரு பெரிய குற்றச்சாட்டை அவர் கட்சியிலேருந்து விலகினவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட போய் ஆதரவு கேட்க போகிறப்ப அவர் வந்து ஆதரவு கொடுக்கல, நீ என்னென்னலாம் பேசிட்டு இப்போ எங்கிட்டே வந்து ஆதரவு கேட்குறியாண்டு கோபமாக பேசி அனுப்பிச்சிட்டான்னு சொல்லி அவருடைய பேச்சுக்களை என்னென்னலாம் அவர் ரஜினிகாந்தை பற்றி பேசியிருக்காருங்கிறத சீமான் பேசின பேச்சுக்களே எடுத்து போட்டு இப்போ ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி சீமான் என்னென்ன பேசினாருன்னு இப்போ கொஞ்சம் நம்ம கவனிப்போம். ஒரே ஒரு தடவை சொல்லுங்க, எம்ஜிஆர் உன்னை கட்டி வச்சு அடிச்சார்ல, எது கடிச்சாரு? அதை மட்டும் சொல்ல சொல்லுங்க. எம்ஜிஆர் கட்டி வச்சு அடிச்சாருன்னு நீங்களே சொல்றீங்க. அண்ணன் கோச்சுவாங்க, நீ பச்சை மராட்டிய மண்ணில பிறந்த நீ பச்சை தமிழர்னா எங்க தாத்தா தப்பிச்சிருக்காரு அர்த்தம், இல்லைன்னா உங்க ஆத்தா தப்பிச்சிருக்காரு அர்த்தம். ரெண்டுல ஏதோ இருக்கு. எங்க என் தாத்தா யாரோ திருநெல்வேலியில இருந்து கிளம்பி என் தாத்தா ஏதோ 50 வருஷம் முன்னாடி போக்குவரத்துமா இருந்திருக்கான் ஒண்ணு, இல்லைன்னா உங்க ஆத்தாங்க வந்திருக்கா. என்னடா கூத்து? என்ன மராட்டிய மண்ணில பிழைச்சு நாய், கர்நாடகாவில் பிறந்த நாய் தமிழ்நாட்டில் வந்துகிட்டு ஒரு தமிழனை கைது செய்யணும், கட்சியை தரணும், நடிச்சம்மா கைதட்டு வாங்கினம்மா காசு வாங்கினம்மா போய் ஊரமா உட்கார்ந்தம்மான்னு இருக்கணும். இதெல்லாம் ஒரு அறவே கட்டுத்தணும். இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. அரசியல் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மேலே இதுவரை யாரும் சொல்லாத மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து அவங்க கட்சியிலேருந்து விலகின நிர்வாகிகள் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இவ்வளோ பெரிய ஒரு பாதகமான சூழ்நிலையை வந்து கட்சியை நடத்துவாரா ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி தான் எல்லாருக்கும் வருது. அப்படி அந்த கட்சியிலேருந்து விலகினவங்க சொல்லியிருக்க செய்தி இது வரைக்கும் யாருமே கேள்விப்படாத அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் வந்து பல கட்சிக்காரங்களும் பல முனையிலேருந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய நிலைமை வந்து மிக மோசமாக இருக்குது. அவர் அரசியலிருந்து கிட்டத்தட்ட முழுமையாக வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து எல்லாரும் உருவாக்கி விட்டாங்க அப்படிங்கிற ஒரு பல வகையான செய்தி வருது. அது மட்டும் இல்லாமல் சீமானவர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சீமானவர்களும் சாட்டை திருமுருகன் அவர்களும் ஏற்கனவே பேசிய பேச்சையெல்லாம் இப்போ வந்து வெளியே எடுத்து போட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்க ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கடும் கோபம் அடைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளிவருது. இந்த செய்தியெல்லாம் நீங்கள் கவனமாக கேட்குறதோட இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் அரசியலாகிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு சீமான் மேலே சொல்லக்கூடிய மிகப்பெரிய அவார்டை என்ன சொன்னாங்கங்கிறதையும் நீங்கள் கவனமாக கேளுங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து நெல்லையைச் சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகிகள் 50 பேர் அந்த கட்சியிலேருந்து விலகினதை மக்கள்லாம் தெரியும். அவங்க என்ன பண்ணாங்க, நெல்லையில் நடந்த நாம் தமிழர் கட்சி ஆலோசனை கூட்டத்தில் கருத்து சொல்ல எழுந்தபோது அந்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் பேச வேணாம், உட்காருன்னு சொல்லி தடுத்துடுறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, இது ஆலோசனை கூட்டம் தானே, எங்களுடைய கருத்துக்களை ஏன் சொல்ல விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறப்ப அவருக்குள்ளே வாக்குவாதம் முத்துது. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த பவுன்ஸில் அவருக்குள்ளே அந்த பாதுகாவலர்களை விட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வெளியே தள்ளிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு 50-60 நிர்வாகிகள் வெளியே வந்துட்டு கோபமாக போயிட்டு இந்த கட்சிக்கு நாங்கள் உழைச்சதெல்லாம் வீணாயிருச்சு, இந்த கட்சிக்கு நாங்கள் பாடுபட்டதெல்லாம் வீணாயிருச்சு, இவர் வந்து இவருடைய சுயநலமாக நடத்திக்கிட்டு இருக்காரு, இவரோடு சேர்ந்த ஒரு 2 ஆளுங்க சாட்டை திருமுருகன் இடும்பாவன கார்த்திக் மாதிரி ஒருத்தர் 2 பேர் இருந்துக்கிட்டு முழுக்க கட்சியை வந்து வழிநடத்தி கொண்டு போகிறாங்க. முக்கியமான பலரும் கட்சியை விட்டு போயிட்டாங்க, எல்லா மாவட்டத்துலேருந்து விலகிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதோட அந்த நிருபர்களை அழைச்சி அந்த நெல்லை மாவட்டத்தில் சேர்ந்த முக்கிய ஒரு புள்ளியான அந்த பார்வின்கிறவர் என்ன சொல்கிறாரு, செய்தியாளர் கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த சீமான் வந்து புரட்சியாக பேசுவார், ஆனால் அவர் தன் கட்சிக்காரர் யாரையுமே வெற்றி பெறக்கூடாதுங்கிறது தெளிவாக இருக்கார். இதுதான் அவர் சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான குற்றமாக இருக்குது. சீமான் வந்து 234 தொகுதிக்கு எம்எல்ஏலாம் போடுவார், ஆனால் கண்ணுங்கருத்தமாக இருந்து யாரையுமே ஜெயிக்க விட மாட்டாருங்க, யாரும் ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதா சீமானுடைய நோக்கம். அப்போ நீங்கள் கேட்கலாம், எதுக்காக நீங்கள் வந்து வேட்பாளர் போடுறாருன்னா, வேட்பாளரை போட்டு வேலை செய்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு அந்த எதிர்கட்சிக்காரங்கள்ட்ட காசு வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு எதிரான ஓட்டுக்களை பிரிக்கிறது தான் இவருக்கு வேலை. இவர் வந்து பிஜேபியோடைய பி டீம்லாம் இல்லை மெயின் டீம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கட்சிக்கு நாங்கள் இவ்வளோ நாள் உழைச்சது வேஸ்ட்டாக போச்சு, எம்எல்ஏவும் எம்பியாவுங்கிற கனவுல வந்து உழைச்சவங்கலாம் வேஸ்ட் ஆகிட்டாங்க, எங்கள் காசு பணத்தை செலவழித்து நாங்கள் பாடுபட்டது எங்களுக்கு சுத்தமாக லாஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு, இனிமேல் இந்த கட்சி வந்து
மேலே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாம் தமிழர் கட்சியை விட்டு நாங்கள் வெளியேறிட்டோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாரு. அதை சொல்லிட்டு சொல்கிறாரு, சீமான் வந்து சீமானவர்கள் வந்து உளவியல் ரீதியான டார்ச்சரில் இருக்கிறாரு. எங்களை போய் ஸ்லீப்பர்ஸ் இல்லைங்கிறாரு. நாங்கள்லாம் ஸ்லீப்பர்ஸ் இல்லை, நாம் தமிழர் கட்சியே ஸ்லீப் செல், தூங்குற செல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த நாம் தமிழர் கட்சியில் உள்ள காளியம்மாள் அவர்கள் வந்து சீமானவர்களை மேடையில் வச்சுக்கிட்டு அவர் 10 நிமிஷம் தான் வந்து இவரை பார்த்தாரு, அந்த இலங்கையில் சந்தித்தார், 10 நிமிஷம் செஞ்சதுக்கே இவ்வளோ பெரிய வேலை அப்படிங்கிற மாதிரி பேசுனது சீமானை வந்து ஒரு வஞ்ச புகழ்ச்சியாக, இவர் மொத்தமே அவர் தலைவரை பார்த்தது 10 நிமிஷம் தான், ஆனால் நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன், ஆமக்கறி சாப்பிட்டேன் அந்த கறி சாப்பிட்டேன்லாம் சொல்லி அவுத்து விட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லாமல் சொன்னது சீமானுக்கு கடுப்பாக்கிருச்சு. உடனே அதே மேடையில் சீமான் வந்து மறுப்பு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் நேரடியாக பலர்கிட்டையும் இந்த அம்மா வேணுண்டே நம்மளை வந்து மட்டப்படுத்துறதுக்கு தான் இப்படி பேசியிருக்குங்கிற கோபத்தில் இருக்காருன்னு சொல்லப்படுது. இந்த நிலைமையில் விஜய் அவர்களை எதிர்த்துக்கிட்ட சீமானவர்களுக்கு ஒரு பக்கம் திமுகவும் எதிரியாயிடுச்சு, இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்களும் கடுமையாக எதிரி ஆகிட்டதுனால விஜயுடைய ரசிகர்கள் ஆதரவாளர்கள்லாம் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழரில் உள்ள இளைஞர்கள் ரொம்ப பேர் விஜய் கட்சிக்கு போயிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு யாரையாவது ஆதரவு வேணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ரஜினிகாந்த் வீட்டை போய் சந்திக்க போகிறாரு. அப்போ சந்திக்க போகிறப்ப என்ன சொல்ல போகிறாரு, அவருடைய தன்னுடைய பிறந்தநாளுக்கு வந்து வாழ்த்து சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் என்னாலும் என்ன சொல்கிறாங்க, ரஜினிகாந்த் இவரையெல்லாம் அழைக்க கிடையாது, இவராக வழிக்க போயிட்டு ரஜினிகாந்தை வந்து ஆதரவு கேட்க போகிறாரு. ஆனால் ரஜினிகாந்தை பற்றி இவர் என்னென்ன பேசினாருங்கிறத இப்போ என்ன பண்ணுறாங்க, ட்ரோல் போட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரஜினிகாந்தை பற்றி இந்த சீமானவர்களும் சாட்டை திருமணங்களும் பேசினதை பல வகையில் இந்த இதுலேருந்து விலகினதெல்லாம் வந்து ட்ரோல் போட்டு என்ன பேசுகிறாங்கிறத இப்போ நம்ம ஒரு சில கேட்போம். ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. ஒரே ஒரு தடவை கேளுங்க, எம்ஜிஆர் உன்னை கட்டி வச்சு அடிச்சார்ல, எது கடிச்சாரு அதை மட்டும் சொல்ல சொல்லுங்க. எம்ஜிஆர் கட்டி வச்சு அடிச்சாருன்னு நீங்களே சொல்றீங்க. கேக்குறீங்க அண்ணன் கோச்சுவாங்க. நீ பச்சை மராட்டிய மண்ணுல பிறந்த நீ பச்சை தமிழர்னா எங்க தாத்தா தப்பிச்சதுக்கான அர்த்தம், இல்லைன்னா உங்க ஆத்தா தப்பிச்சதுக்கான அர்த்தம். ரெண்டுல ஏதோ இருக்கு. எங்க என் தாத்தா யாரோ திருநெல்வேலியில இருந்து கிளம்பி என் தாத்தா ஏதோ 50 வருஷம் முன்னாடி போக்குவரத்துமா இருந்திருக்கான் ஒண்ணு, இல்லைன்னா உங்க ஆத்தா அங்க வந்திருக்கா. என்னடா கூத்து, நடிச்சம்மா கைதட்டு வாங்கினம்மா காசு வாங்கினம்மா போய் ஓரமா உட்கார்ந்தம்மான்னு இருக்கணும். இதெல்லாம் ஒரு அறவே கட்டுத்தணும். இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. இப்போ நம்ம அந்த கேட்ட ட்ரோல்லாம் வந்து கொஞ்சம்தான், இன்னும் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. இவ்வளவையும் கேட்டுட்டு ரஜினிகாந்த் என்ன அவர் வந்து சூடு சொரணம் இல்லாதவரா? அவர் ஒரு கண்ணியமான நடிகர். இன்னும் சொல்லப்போனால் அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு கட்டத்தில் இவரை பயன்படுத்தி பாஜக வந்து எப்படியாச்சும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சலான்னு முயற்சி பண்ணிச்சு. இவர் பார்த்தாரு, ஆகா நம்மளுக்கு இதெல்லாம் சரி வராதுப்பா, நம்ம வந்து எல்லாருக்கும் பொதுவான ஆளாக அப்படி இருந்துட்டு போயிடணும் எல்லமெண்ட்டார். அப்போ நம்மளுக்கு அரசியலும் வேணால் ஆளை விடுங்க, நம்மளுக்கு உடல்நல சரியில்லைன்னு கழட்டிக்கிட்டார். அதுக்கு பிறகு பார்த்தா எல்லாரோடையும் அவர் இணக்கமாக இருக்கார். பாஜகவுடைய மோடி அவர்கள்ட்டையும் இணக்கமாக இருக்கிறாரு. இங்கே வந்து திமுகவுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் இணக்கமாக இருக்கிறாரு. எல்லாத்தையும் யார் எந்த ஒரு நிகழ்ச்சியை கூப்பிட்டாலும் போய் கலந்துக்கிறாரு. அப்போ நான் யாருக்கும் விரோதி இல்லை, எல்லாருக்குமான நண்பருங்கிற மாதிரி காட்டுகிற இந்த ரஜினிகாந்த் அவர்களை எவ்வளவு அசிங்கமாக பேச முடியுமோ அவ்வளவும் பேசி முடிச்சிட்டாரு இந்த சீமான் அவர்கள். அவ்வளவும் பேசிவிட்டு இப்போ போய் அவர்கிட்ட ஆதரவு கேட்டால், இப்போ ரஜினிகாந்த் கொடுப்பார ஆதரவு நிச்சயமாக கொடுக்க மாட்டார். சரி, ஒருவேளை ரஜினிகாந்த் ஆதரவு கொடுத்துட்டானா ரஜினிகாந்தோடைய ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ரோஷம் இல்லையா, உங்களை பற்றி அன்றைக்கி அப்படி சொன்னால் இப்படி சொன்னார், இன்றைக்கி அவருக்கு போய் ஆதரிக்க சொல்கிறீங்களாண்டு ஒரு ஆளாச்சும் ஓட்டு போட வருமா? ஓட்டு போடாது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இப்போ யார் மாட்டிக்கிட்டா? சீமான் மாட்டிக்கிட்டார். அதனால் வந்து மிக கூடிய விரைவில் ஒரு சிலர் சொல்கிறாங்க, இது உண்மையா என்னங்கிறது தெரியலை, இப்போ சீமான் அவர்களுக்கு வந்து வேறு வழியே இல்லைங்க, எல்லா தரப்பும் அடைபட்டுருச்சு, இவரை அடைச்சிட்டாரு. இவருக்கு இருக்கிற ஒரே வழி மறுபடியும் தம்பி விஜய்கிட்ட போயிட்டு பேசுகிறது தாங்க. ஏன்னா இவர் எப்படி வேணாலும் பிறண்டு பேசுவார். ரஜினிகாந்தை இவ்வளவு கழுவி ஊற்றிட்டு போயிட்டு எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்குறாருல.
இவர் போய் விஜய்கிட்ட போயிட்டு பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? தம்பி, நான் தான் உங்களுக்குலாம் ஐடியா கொடுத்தேன், நிறையா யோசனைலாம் சொன்னேன், கட்சி திறந்துட்டீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்கள பற்றி பேசிட்டு அதெல்லாம் மறந்துடுங்க, நம்ம 2 பேரும் ஒன்றா அனுப்பிோண்டு வலியக்க போயிட்டு மிக விரைவில் விஜய்கிட்ட போய் தஞ்சம் பூந்துருவார் சீமானுங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்க கட்சியிலேருந்து விலகின ஆளுங்க சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த RSS பாஜகவுடைய புரோக்கர்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம அப்படி சொல்லக்கூடாது, நம்ம வந்து அரசியல் விமர்சகர்கள்னு சொல்லணும். ஒரு சிலர் அவரை பிடிக்காதவங்க, யாரை, இந்த ரவீந்திரன் துரைசாமியை பிடிக்காதவங்க என்ன சொல்கிறாங்க, RSS பாஜகவுடைய புரோக்கர் அவர், இவருடைய வேலையே வந்து ஏதாவது ஒரு ஆளை கூப்பிட்டு இன்னொரு ஆள்கிட்ட இணைச்சி விடுறது, ஒரு ஆளை அந்த இடத்துல பிரித்து விடுறது, ஒரு பெரிய அரசியல் ஞானி மாதிரி கருத்து சொல்கிறது, இப்படி இவர் சொல்லியே ரொம்ப பேரை வந்து காணாமாக்கிட்டார். நீ கடைசியாக அவர் காணாமாக்கிறதுக்கு வந்து மாட்டினவர் தான் நம்ம அண்ணன் சீமானு. அவரை கூட்டிக்கிட்டு இந்த ரவீந்திரன் துரைசாமி தான் போயிருக்கிறாரு. எங்கே போயிருக்கிறாரு? அந்த ரஜினிகாந்த் வீட்டுக்கு போயிருக்காரு. ரவீந்திரன் துரைசாமி கூட போகாமல் ஒருவேளை இந்த சீமான் ஒரு சாதாரணமாக போயிருந்தாண்டா இது இவ்வளோ பெரிய பேசும் பொருளாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்படிலாம் இருக்கிறப்ப இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகினவங்களும் சில அரசியல் நோக்கர்களும் இன்றைக்கி வந்து டெய்லி அந்த வலைதளங்கள்லையும் யூடியூப்லேயும் பேசும் பொருளாக என்ன பேசுகிறாங்கன்னா, நீங்கள் என்ன செஞ்சீங்க ஈழ மக்களுக்காக, ஈழ மக்களுக்காக நீங்கள் செஞ்ச சாதனை என்ன, நாட்டில் பல பகுதிகளில் அகதிகளாக இருக்காங்களே முகாம்களில் அவங்களுக்கு போய் ஏதாச்சும் உதவி பண்ணியிருக்கீங்களா, இல்லை அங்கே வீடு வாசலை இழந்தவங்களுக்கு ஏதாச்சும் வீடு வாசலை கட்டி கொடுத்துருக்கீங்களா, இல்லை அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நியாயமான உதவிகள் கிடைக்கிறதுக்கு இலங்கை அரசத்தோடவோ இல்லை இந்திய அரசத்தோடையோ முக்கியமான உள்ள பிரதான தலைவர்கள்ட்ட வந்து நீங்கள் ஏதாச்சும் பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்களா, மனு கொடுத்துருக்கீங்களா? எதுவுமே செய்யாமல் உலகம் முழுக்க இருக்கிற இந்த இலங்கையை சேர்ந்த மக்கள்கிட்ட திரள் நிதின்னு வசூல் பண்ணிக்கிட்டு நீங்கள் சர்வ ஜாலியாக சுகமாக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் நோக்கம் வந்து இப்படி காலம்பூரா வாழணுங்கிறதான ஒழிய நீங்கள் வந்து கட்சியை வளர்த்து தமிழ் மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணுங்கிற எண்ணம்லாம் உங்களுக்கு கிடையாது. இதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் உங்கள்கிட்டேருந்து வெளியே போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து இன்றைக்கி பார்வின் அவரோட சேர்ந்த 50 பேர் மட்டும் இல்லாமல் பல மாவட்டத்தில் உள்ளவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் உண்மையாக இப்படித்தான் நடக்குமா? இந்த அளவுக்கு சீமானுடைய அந்த உழைப்பு வீணாயிருச்சாங்கிறப்ப அப்படித்தான், வேறு வழியே இல்லை. வரக்கூடிய 2026 தேர்தலில் சீமான் அவர்களுக்கு வந்து அதிகபட்சம் அந்த 8.22 வாக்கு வித்தியாசத்துலேருந்து 1% கூட மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நிச்சயம் இது பாதி அளவில் போயிடும். இதோட சீமானுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமிச்சு போயிருங்கிற மாதிரி பலரும் சொல்கிறாங்க. அப்படித்தான் இருக்குதா? சீமான் வந்து அல்லது மீண்டும் வென்று வருவாரா? சீமான்கிட்டருந்து விலகி போன தம்பிகளை இவர் வந்து போனால் போயிட்டு போகிறாங்க, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு ஒதுக்கி ஆயிரக்கணக்கானவங்களை விடுறதுனால இவருக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக என்ன வருதோ அந்த செய்தியை அப்படியே எடுத்து நாட்டில் 4 பக்கம் வரக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவருக்குள்ளே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்திகளை பார்க்கலாம். என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.